சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனலில் சிறு தொழில்கள் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி பல தொழில்களை நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் சிறு தொழில்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது. ஏன்னா சிறு தொழில்கள் பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய அளவில் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையவே மொத்தமாகவும் உயர்த்தியும் கொண்டு வரும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய தொழில்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தினமும் நம்ம கடந்து போயிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் நம்மளோட பார்வை என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, மற்றவங்க பெருசாக ஒரு தொழில் பண்ணுறவங்க பார்த்து இதே மாதிரி நாமளும் பெரிய தொழில் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த மாதிரி முயற்சி தான் பண்ண போகிறோமே தவிர, சிறு தொழில்களுக்கு யாருமே முயற்சி பண்ணுறதே இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் வாய் வார்த்தையில் இந்த தொழில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு பண்ணிக்கலாம், இல்லை வேறு வழியே இல்லை அப்படின்னா இந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு தான் வராங்களே தவிர, எப்போ பார்த்தாலும் பெருசாக முதலீடு பண்ணி பெருசாக லாபம் பார்க்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. நம்மளோட சேனலில் பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் சிறு தொழில்களை ஊக்கப்படுத்தணும், எல்லாருமே தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாம் இந்த மாதிரி வீடியோஸையே போட்டுட்ருக்கோம். இருந்தாலும் நம்மளோட சேனல் நண்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் லாபம் கொடுக்கக்கூடிய தொழில், ஒரு ஜென்யூனான தொழில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்னதான் நம்ம பல தொழில்களை பற்றி சொன்னாலும் கூட, எனக்கு அந்த மாதிரி கேட்குற நண்பர்களுக்கு ஒரே ஒரு பொருள் மூலிமா மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு பெட்டரான ஒரு தங்கத்துக்கு நிகரான ஒரு தொழில் அப்படிங்கிற மாதிரி இந்த பூண்டு தொழிலை சொல்லலாம் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமே. ஏன்னா இந்த தொழிலை பற்றி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட சேனலில் 2-3 வீடியோக்கள் நம்ம பார்த்துருந்தாலும் கூட, இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா இந்த தொழிலை பற்றி இன்னும் தெளிவான விளக்கங்கள் வேணும். எங்கேயாவது நேரடியாக போய் வாங்க முடியுமா, எந்த அளவுக்கு நமக்கு வாங்கினா எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும், இந்த தொழில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் பல பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போவும். அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலிமா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்மளோட சேனலில் ஏற்கனவே கொல்லிமலை தானியங்களை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். என்னன்னா, நான் ஃப்யூச்சரில் அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம், யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ என் கூட சேர்ந்துக்குங்க, நம்ம எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த பூண்டு தொழிலை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த பூண்டு தொழில் ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக ஆரம்பிப்பேன். பூண்டு மட்டுமே தனியாக பண்ணலான்னு இருக்கேன். இப்போ எப்படி நீங்கள் இந்த இடத்துல குடோனில் அடுக்கி வச்சு இந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்களோ, இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா என்கிட்டயும் இடம் இருக்குது. என்னுடைய இடத்துல எங்கெல்லாம் பூண்டு நம்ம வாங்க முடியுமோ, எத்தனை ரகம் வாங்க முடியுமோ எல்லாத்தையுமே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு, அதை நம்மளோட சேனல் நண்பர்களுக்கு ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் இருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கும் நீங்களும் இந்த பூண்டு தொழில் தனிப்பட்ட முறையில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களோட ஏரியாவில் நீங்கள் ஹோல்சேல் மார்க்கெட்டு மாதிரி விற்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற அந்த நபரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற விலையை விட ரொம்ப ரொம்ப கம்மியாகவே உங்களால் வாங்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிலோ வெறும் 50 ரூபாய்க்கு கூட உங்களால் வாங்க முடியும். அந்த அளவுக்கு அங்கே பார்த்திங்கன்னா பல வெரைட்டி, பல ரகங்கள், பல இடங்கள்லேருந்து இறக்குமதி பண்ணி, அது மட்டும் இல்லாமல் நேரடியாக அவங்களே பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய தோட்டத்தில் விவசாயம் பண்ணுறது மட்டும் இல்லாமல், பக்கத்து தோட்டம் மற்ற சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து எங்கெல்லாம் கிடைக்கிதோ எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் கேட்குறாங்களோ மொத்த விலைக்கும் சரி, ரீட்டெயிலுக்கு கொடுக்குறது கொஞ்சம் கம்மி தான், ஆனால் மொத்த விலைக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அனுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் கொஞ்சம் தனியாக வர மாதிரி இருக்கும். இல்லை டிரான்ஸ்போர்ட் சார்ஜையும் மிங்கிள் பண்ணி இன்க்ளூடில் நீங்கள் சொல்லணும், ஒரு கிலோவுக்கு எவ்வளோ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரியும் உங்களுக்கு ரெடி பண்ணி தரதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இதிலே பார்த்திங்க அப்படின்னா 2-3 ரகம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும் பூண்டோட குவாலிட்டி எப்படி, இதோட சைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இது சாம்பிளுக்கு மட்டும் தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன்.
இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டன் கணக்கில் எக்கச்சக்கமான பல வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா பூண்டுகள் அடுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து மொத்த வியாபார இடம் தான். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானலில் தான் இருக்குது. இதோட உரிமையாளர் பேர், அவரோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவரை கான்டாக்ட் பண்ணி முக்கியமாக இன்னொரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு இருந்தால் மட்டும் நீங்கள் முயற்சி 100% பண்ணினா மட்டும் இந்த நபருக்கு கால் பண்ணி ஆர்டர் வாங்குங்க. நாம் வந்து ஒருத்தருக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட நேரத்தை வந்து நம்ம தேவையில்லாமல் செலவழிக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே எப்போவுமே வந்து பிஸியாக தான் இருப்பாங்க. நீங்கள் நேரடியாக போனால் மட்டும்தான் பல விஷயங்கள் தெளிவாக சொல்ல முடியும், பேச முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு ஃபுல் கான்ஃபிடென்ட்டில் ஃபுல் முடிவில் இருந்தால் மட்டும் நீங்கள் பேசுங்க. அதுக்கான நேரத்துக்கான பலன் வந்து உங்கள் 2 பேர்த்துக்குமே இருக்கிற மாதிரி இருக்கணும். தேவையில்லாமல் ஒருத்தருக்கு வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்காண்டி நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே பல வேலைகளில் பல பிரச்சனைகளில் இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான ஸ்டாக்கை வந்து அவரே கூட இறக்கி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கமிஷனும் கிடையாது. முழுக்க முழுக்க நாம் வந்து நம்ம சேனல் மூலிமா புதுசாக தொழில் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறவருக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறோம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நாம் அந்த நபர் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு உதவியும் பண்ணுறோம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நம்பிக்கையான யாருக்கிட்ட வாங்கினா கரெக்டாக தரம் இருக்கும், குவாலிட்டியான பூண்டு வாங்க முடியும், நம்பிக்கையான வியாபாரி ஹோல்சேலர் யார் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு வீடியோவே நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்கு தேவையான எல்லா ரகமான பூண்டையும் இறக்கி கொடுப்பாரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுற்று வட்டார பகுதி நான் சொன்ன இந்த கொடைக்கானல் பகுதியை சுற்றி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தேவையான காய்கறிகள் கூட இவர் இறக்கி தரத்துக்கு தயாராக இருக்கார். அது வந்து அவரோட சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற விவசாயிகள்கிட்ட இருந்து நேரடியாக வாங்கி என்ன விலைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அவர் தான் முடிவு பண்ணுவார். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஏன்னா எதையவே பார்த்திங்கன்னா கிலோ வெறும் 50 ரூபாய்க்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு குவாலிட்டியை கொடுக்குறாரு அப்படின்னா, அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா கிலோ 200, 250, 300, 500 வரைக்கும் கூட பல வெரைட்டி பூண்டுகளை வச்சுருக்காரு. உங்களுக்கு அதில் எது வேணுமோ தேவையானதை நீங்கள் நேரடியாக போனாலும் சரி, இல்லை நீங்கள் ஃபோன் நம்பர் மூலிமா கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பூண்டை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கினாலும் சரி, எப்படி வாங்கினாலும் நம்பிக்கையாக நீங்கள் பண்ணணும்னு ஒருத்தரை நம்பி ஒரு புது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா 100% நம்பி நீங்கள் இவர்கிட்ட வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். இது மூலிமா பார்த்திங்க அப்படின்னா புதுசாக தொழில் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறவருக்கு நாம் வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு உதவி பண்ணுறோம். கண்டிப்பாக இதில் எந்த விதமான ஒளிவு மறைவுகளுமே கிடையாது. நீங்கள் நேரடியாக நீங்களே அந்த ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக்கு வேணும், என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே பேசி உங்களுக்கு எந்த ஏரியாவில் இறக்கணும் அப்படிங்கிறது உட்பட எல்லாத்தையுமே டோர் ஸ்டெப்பாக வந்து இறக்கி கொடுக்கறதுக்கு இந்த நபர் வந்து தயாராக இருக்கார். ஏன்னா இவரோட தொழிலே பார்த்திங்க அப்படின்னா இந்த பூண்டுகளை வந்து தமிழ்நாடு முழுக்க மட்டும் கிடையாது, மொத்த சவுத் சைடு நம்ம எல்லா சைட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோல்சேலர் தான் இவர். கொடைக்கானல்லையே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹோல்சேலர் இவர் தான். இவரோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். 100% நம்ம சேனலை நம்பி இவர் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் அவர்கிட்ட ஸ்டாக்கு வாங்குங்க. அதே மாதிரி நீங்கள் தொழில் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கொஞ்சம் ஸ்டாக் அதிகமாக வாங்குங்க. கம்மியாக வாங்கி அதில் வந்து உங்களுக்கு லாபமும் கம்மியாக எடுக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு 30,000, 40,000, ஒரு 50,000 குறைஞ்சபட்சமாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது 50,000 போட்டிங்க அப்படின்னா ஒரு 1,00,000 இல்லை ஒரு 2,00,000 இல்லை 1,50,000 நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை வச்சு நீங்கள் அதை வந்து டபுள் ஆக்கிறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஹோல்சேல் விலைக்கு இந்தளவுக்கு விலை கம்மியாக கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அதுவும் இல்லாமல் நேரடியாக விவசாயிகள்கிட்ட வந்து ஒரு ஹோல்சேலர்கிட்ட இந்த மாதிரி வாங்குறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு தெளிவாக கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே
நிறையா சிறு தொழிலாளர்களுக்கு வந்து உதவி பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த எண்ணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் அவரோட கான்டாக்ட் டீட்டெயிலே நான் உங்கள் கூட இப்போ நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் தயங்காமல் புது தொழில் பண்ணணும், இந்த பூண்டு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நண்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான சரக்கை நீங்கள் எப்போ வேணாலும் எந்த இடத்துக்கு வேணாலும் இறக்கிக்கலாம். இதில் வந்து முழுக்க முழுக்க எனக்கு எந்த விதமான ஆதாயமும் கிடையாது. சிறு தொழிலாளர்களுக்கும் புதிய தொழிலாளர்களுக்கும் நம்மளால் ஒரு முடிஞ்ச உதவி பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட எண்ணமே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய பிஸ்னஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறையா தொழில் வீடியோக்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.